நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. சொர்க்கவாசல் தரிசனத்திற்கான டிக்கெட் பெற சென்றவர்கள் உயிரிழந்த சோகம். திருப்பதி கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டுமென விருப்பம். கொரோனாவில் குழந்தைகளை இழந்த நிலையில் கூட்ட நெரிசலில் மனைவியை இழந்துவிட்டதாக சேலத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் வேதனை. மனைவியின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல உதவுமாறு கண்ணீர் மல்க வேண்டுகோள். உட்காந்து நினைப்போம் சரி எல்லாம் டிவி ஓப்பன் பண்ணோன்னா எல்லாம் திக்கு ஓடினாங்க. திக்கு ஓடின போனோன்னே எல்லாம் போட்டு மெதிச்சுட்டாங்க. போன இடுப்பு உடஞ்சி போச்சு. குழந்தைங்க இல்லைங்க சார், எல்லாம் போன செத்து போச்சுங்க சார். எல்லாம் அட்டை அட்டாக் அதெல்லாம் வந்து இது வந்து ஒன்றா வந்து எல்லாம் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 10 மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படையினர் நடவடிக்கை. தமிழ்நாடு வளர்வதை ஆளுநர் விரும்பாததால் சட்டமன்ற உரையை வாசிக்கவில்லை. முரசொலி நாளேட்டில் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யாருக்கு தொடர்பிருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யார் அந்த சார் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் சிறப்பு விசாரணை குழுவிடம் கொடுங்கள் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கொண்டு கொடுங்க, சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை தடுக்க போறான். சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நபர் அதிமுகவிலிருந்து நீக்கம். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையையொட்டி ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை. விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு குடும்ப அட்டைக்கு 50 காசு வீதம் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. உறவு முறைகள் குறித்து அவதூறான கருத்துக்களை முன்வைத்தவர் பெரியார் என சீமான் சர்ச்சை பேச்சு. தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கண்டனம். குரூப் 4 பணிக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான கலந்தாய்வு வரும் 22ஆம் தேதி தொடக்கம். மார்ச் 12 வரை நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு அட்டவணை வெளியீடு. 12ஆம் வகுப்புக்கு பிப்ரவரி 7 தொடங்கி 14ஆம் தேதிக்குள் முடிக்க தேர்வுத்துறை உத்தரவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆட்சியர் ஆலோசனை. மாநகராட்சி அலுவலகத்தில் இடைத்தேர்தலுக்கான கட்டுப்பாட்டு மையம் திறப்பு. விண்ணில் 2 விண்கலன்களை இணைக்கும் நிகழ்வை மீண்டும் ஒத்திவைத்தது இஸ்ரோ. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிப்பு. ராணிப்பேட்டை அருகே லாரி மீது கர்நாடக அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்து. கர்நாடகாவைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. ராணிப்பேட்டை அருகே விபத்துக்குள்ளான லாரியிலிருந்து கொட்டிக் கிடந்த 16 டன் காய்கறிகள் மூட்டை மூட்டையாக அள்ளிச் சென்ற பொதுமக்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டுத்தீ. குடியிருப்பு பகுதிகளுக்கும் பரவியதால் 30,000க்கும் அதிகமானோர் வெளியேற்றம். மைதான சீரமைப்பு பணிகள் முடியாததால் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரை பாகிஸ்தானில் நடத்துவதில் சிக்கல். அனைத்து போட்டிகளையும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்றப்பட வாய்ப்பு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சிகள் அதற்கான ஆதாரம் இருந்தால் விசாரணை குழுவிடம் தெரிவிக்கலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பதிலுரையை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது.
பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்களால் நடத்தப்பட்டது தெளிவாக சொல்லிடுறாங்க. சுதாகர் அதிமுக வட்டச் செயலாளர் பொறுப்பில் இருக்காரு. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன. இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்கலைக்கழகத்தின் பெயரை சொல்லி அப்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த விரும்பவில்லை என தனது உரையை தொடங்கினார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்ட முதலமைச்சர் இவ்விவகாரத்தில் வேறு யாரேனும் குற்றவாளிகள் இருப்பது தெரிய வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். முதல் தகவல் அறிக்கை வெளியானதை வச்சுட்டு யார் அந்த சார் அப்படின்னு கேட்கிறீங்க. மாண்புமிகு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு தான் இப்ப இந்த புகாரை விசாரிக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த புலன் விசாரணையில வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் யார் அந்த சார் என கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சிகள் தங்களிடம் தகுந்த ஆதாரம் இருந்தால் விசாரணை குழுவிடம் ஒப்படைக்கவும் என வலியுறுத்தினார். நான் எதிர்க்கட்சிகளை கேட்க வரும்போது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கட்டுக்கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை தடுக்க போறான். அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். கடந்த ஆட்சியில் சிபிஐ விசாரணையில்தான் பொள்ளாச்சி சம்பவம் அதிமுக பிரமுகர்களால் நடத்தப்பட்டது என்பது அம்பலமானதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். சிபிஐ விசாரணையில பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்களால் நடத்தப்பட்டது தெளிவாக சொல்லிடுறாங்க. இதற்கு அதிமுகவினர் கடும் அமளி மூலம் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனாலதான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் இது போன்ற 100 சார் கேள்விகளை அதிமுகவை பார்த்து தன்னால் கேட்க முடியும் என்று கூறினார். இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கெல்லாம் பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க. பேட்ஜ் அணிஞ்சிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டாங்க பாதியில. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இது தொடர்பாக பாஜகவினரின் கதைகளை எல்லாம் சொல்லி அவையின் மாண்பை தான் குறைக்க விரும்பவில்லை என முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த வழக்கு பற்றி பாஜகவினர் புதுவெளியில பேசியிருக்கிறாங்க, தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவையுடைய மாண்பை குறைக்க நான் விரும்பல. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். அதே சமயம் பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர் திமுக உறுப்பினர் அல்ல என்றும் தெளிவுபடுத்தினார். சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியாக சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்கள் மறுக்கல. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோட படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் திமுக இல்லை, திமுக உறுப்பினர் இல்லை, திமுக அனுதாவி. அதுதான் உண்மை. திமுக அரசுக்கு களங்கம் ஏற்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு உயர்கல்வி கற்க வரும் மாணவிகளை அச்சுறுத்தி அவர்களின் கல்வியை கெடுத்து விடாதீர்கள் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார்.